எங்கள் தலைவர் கொடுத்த அறிக்கையில் குறிப்பிடுறாரு. அவங்களோட பெற்றோரை இதில் சேர்க்கணும். இது சாதி ஆணவ பல்லை படுகொலை தாங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. ஆணையம் போகுது, அதை உறுதிப்படுத்துது. இதில் பெரிய கவலை என்னென்னா, அந்த சம்மந்தப்பட்ட மாவட்டத்தில் இருக்கிற கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி சைட்டுக்கு போகலை, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலை. கலெக்டர் அதுக்கு தலையிட்டு ஆறுதல் போகலை. அந்த தொகுதி எம்பி போகலை. அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் போகலை. இந்த அரசு சார்பாக ஒரு அறிக்கை இன்னும் வெளிவரல. முதலமைச்சர் இது தொடர்பாக எந்த விஷயமும் பேசலை. நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்லி விசிக தொடர்ந்து வலியுறுத்துது. இந்த திமுக அரசுக்கிட்ட ஒவ்வொரு கொலையின் போதும் தொடர்ந்து வலியுறுத்துது. எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லை. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை நடக்கிறதுக்கு எதிரான அந்த கோர்ட் இருக்கு இல்லையா, திருநெல்வேலியில் தான் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஆக்டுக்கு அந்த இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கான கோர்ட் வந்து திருநெல்வேலியில் தான் இருக்குது. பெரிய கேவலம் என்ன தெரியுமா, பெரிய அவலம் என்ன தெரியுமா, அந்த மக்களுக்காக வாதாடக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படலை, இன்னும் வேக்கண்டாக இருக்குங்க. இதுதான் இந்த அரசோட நிலைமை. இதுதான் அந்த எஸ்சி மக்களுக்கு மேலே உள்ள பார்வை. எல்லா விஷயத்தையுமே சாதியாக பார்க்குற அரசும் சாதியாக பார்க்குற அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகள் இருந்ததுன்னா அந்த மக்களுக்கு எப்போ நீதி கிடைக்கும்? ஒரு கல்வி, சமூகத்தை பற்றிய புரிதல் இல்லாத கல்வியால் என்ன பயன் இருக்கு? சமூக நீதியை பற்றிய, ஜனநாயகத்தை பற்றிய எந்த புரிதலும் இல்லாத கல்வியால் என்ன பயன் இருக்கு? அவங்க அதிகாரியாக இருந்தாலும் என்ன புண்ணியம் இருக்குது? அதில் எல்லா இடைநிலை சமூகத்திலையும் பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்காங்க, பெரிய பெரிய அரசியல்வாதி இருக்காங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க. அவங்க தான் சார்ந்த சமூகத்துக்கு இந்த சமூக நீதி தொடர்பான என்ன பார்வையை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இது எங்கே ஊக்குவிக்கப்படுது அப்படின்னா, எல்லா இடைநிலை சமூகங்கள்லையும் அந்த சமூகத்தில் இருக்கிற சில பொறுக்கிங்க தன்னை தலைவராக ஆகிக்கிட்டு, இந்த கையில் இந்த கரை கட்டிக்கிட்டு அந்த சாதிக்கையே இவங்க தான் பாதுகாவலர் மாதிரி பேசி அவங்களை ஊக்கப்படுத்தி ரவுடிங்களாக தெரிவிக்கிறாங்க. அந்த ரவுடிங்களை தலைவராக தூக்கிட்டு அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தலைவராக்குறாங்க. அவன் ஜெயில் எடுக்கிறான், கேஸ் வாங்குறான், ஆனால் கூட அவனை தலைவராக்குற மாதிரி, அவன் பின்னால் போகிற மாதிரி, அவன் வந்தால் அவனுக்கு பின்னால் போய் கோஷம் போடுற மாதிரியான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல்லே போய் சாதி பெருமை பேசி சாதிக்கு அடையாளமான கயிறை கட்டுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. சமூக நீதி விடுதின்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லி இந்த அரசு விடுதிகள் எல்லாம் போட்டாங்களே, ஆடை போட்டாச்சுல, போர்டு வச்சாங்கல்ல, செயல்படுத்தாச்சு நிறைய இடங்கள்ல. எங்கே சரிப்படுத்தினாங்க? அந்த போர்டை இடிச்சு உடைச்சு கிழிக்கிறத பார்க்கல, அது செய்தி ஆகலை. அங்கே ஒரு இடைநிலை சமூகமான கள்ளர் சமூகம் இருக்கிற